எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கருத்து நிலை இருந்து கொண்டுதான் இருக்கும். சமூகத்தில் எவ்வளவு நல்ல ஆட்சியாக இருந்தாலும் சில எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மக்களால் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இந்த ஆட்சியில் குறையே இல்லையா என்று கேட்டால், குறையே இல்லாத தனி மனிதன், கட்சி, ஆட்சி எதுவும் இருக்க முடியாது உலகத்தில். குறைகள் கூடுதலா, நன்மைகள் கூடுதலா என்று மக்கள் இயல்பாக ஒப்பிட்டு பார்ப்பார்கள். குறை மனிதனிடம் இருக்கும் என்பதால் தான் வள்ளுவரே குணம் நாடி குற்றமும் நாடி என்று சேர்த்து சொல்லுகிறார். இல்லை என்றால் குணமுள்ளவனை மட்டும் நாடு என்று அவர் சொல்லியிருக்கலாம். குற்றமும் நாடு இருக்கும் என்று அவர் ஏற்கிறார். இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு தெரியும், நீங்கள் என்னதான் கவர்ச்சி வசனங்கள், ஆளுங்கட்சிக்கு எதிரான உரைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த ஆளும் அரசு செய்திருக்கிற திட்டங்கள் மக்களை இயல்பாக சென்றடைந்திருக்கின்றன. நான் பார்க்கிற வரையில் மிக பெரும்பான்மையாக எல்லா பகுதியினரும் ஏதாவது ஒரு வகையில் நன்மை அடைந்திருக்கிறார்கள். பெண்களோ, மாணவர்களோ, தொழிலாளர்களோ ஒரு நன்மை அடைந்திருக்கிறார்கள். எங்கேனும் சில தவறுகளும் நடந்திருக்க கூடும், இல்லை என்று சொல்லவில்லை. எதிர்க்கட்சிகள் அந்த தவறுகளை பெரிதாக காட்டுவார்கள். அதுதான் அவர்களுக்கான இயல்பு. நாம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அப்படித்தான் செய்வோம். எனவே அதனை காட்டிலும் நாம் என்னதான் எதிர்க்கட்சிகள் சொன்னாலும், என்னதான் ஆளுங்கட்சிகள் அதை சமாளித்தாலும் மக்களுக்கு தெரியும். மக்களை பொறுத்தளவு எதுவும் தெரியாதவர்கள் இல்லை. எனவே இந்த அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கின்றன. பெருவாரியான மக்களிடம் ஆதரவு இருக்கிறது. என்னுடைய கணிப்பு, இதுவரையில் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் 1971 தான் மிக கூடுதலான இடங்களை திமுக கழகம் பெற்றது, 184 இடங்கள். அதனை தாண்டி இதுவரை திமுகவோ வேறு கட்சியோ இடங்களை பெறவில்லை. 2026 திமுக கழகம் அதனையும் தாண்டி 200 என்கிற எண்ணிக்கையை தொடும் என்று